அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். நாளைய தினம் இஸ்லாமிய வருடத்தின் புது வருடம் முஹர்ரம் மாதம் ஆரம்பமாகுது இன்ஷா அல்லாஹ். சவுதி அரேபிய வானியல் ஆய்வாளர்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 1947 இருந்து ஹிஜ்ரி 1948 முஹர்ரம் மாத பிறை காணப்பட்டது. திங்கட்கிழமை மாலை உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து ஹிஜ்ரி ஆண்டு 1448 முதல் நாளாக ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இந்த உறுதிப்படுத்தலை தொடர்ந்து அமைச்சரவை முடிவு மற்றும் குவைத் குடிமைப்பணி ஆணையம் வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி இஸ்லாமிய புத்தாண்டு விடுமுறை செவ்வாய்க்கிழமை அன்று அனுசரிக்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்தனர். புதிய இஸ்லாமிய நாட்காட்டி ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கும் இந்த நிகழ்வு நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வமாக பொது விடுமுறையாகவும் அனுசரிக்கப்படும். அதாவது 1448 ஹிஜ்ரி இங்கிலீஷ் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 2000, ஆங்கிலேயர் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 2026 ஆண்டு. அராபிய நாட்காட்டி ஆண்டு படி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஹிஜ்ரி பயணத்தில் இருந்து ஆரம்பமான ஹெஜ் பயணத்திலிருந்து ஆரம்பமானது அந்த புது வருடமாக கருதப்படுது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில். அதாவது இன்னையோட 1448 வருடம், அதாவது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் நல்ல நிலைமை, புது வருஷ பிறப்போட ஒரு அளவு அமைதியான சூழல் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வந்திருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா சில பேச்சுகள் கொஞ்சம் குதர்க்கமான பேச்சுக்களாக இருக்குது. ஒவ்வொரு தரப்பு, நான் இந்த யுத்தத்தை பற்றி சொல்கிறேன், மாறி மாறி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கும் பேசிக்கொள்கிறாங்க. ஆனாலும் சில பேச்சுகள் கொஞ்சம் அந்த மிரட்டல் துணி இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா வேண்டா வெறுப்பு, சில இடங்களில் திமிரு, சில இடங்களில் ஏனோ தானோ. ரெண்டு தரப்புலையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, ஈரான் தரப்புலையும் சரி. ஆனால் அதுக்கிடையில் நசராணி, இந்த பேர் என்னப்பா பெஞ்சமின் நெட்டன்யாஹூ ஏதாவது கொலைப்படி பண்ணாமல் விட்டான்னா சரிதான். இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது, வாசிக்கிறோம் பாருங்கள். அடையாளம் தெரியாத வான்வழி பொருட்களை கண்காணிப்பதற்காக புதிய தொகுதி ஆவணங்கள், படங்கள் மற்றும் காணொளிகளை வெளியிடுவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை பென்டகன் அறிவித்துள்ளது. இந்த தொகுப்பில் அரேபியா வளைகுடா, ஓமான் கடல் மற்றும் ஹார்மஸின் நீரிணை உள்ளிட்ட பல பகுதிகளில் அடையாளம் காணப்படாத வான்வழி பொருட்கள் மற்றும் அவற்றின் நடத்தைகள் குறித்து ஏராளமான பதிவுகள், ஆவணங்களும் அடங்கியுள்ளன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் இந்த பொருட்களின் தன்மையை உறுதியாக கண்டறிய முடியவில்லை. வேற்றுக்கிரக வாசிகள் அல்லது விண்கலங்கள் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். மேலும் வேற்றுக்கிரக வாசிகள் அல்லது விசித்திரமான வான்பொருட்களின் இருப்பு தொடர்பான ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் வரையறுக்கப்பட்ட தரவுகளின் காரணமாக இன்னும் ஆய்வில் உள்ளன என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். மேலும் வேற்றுக்கிரக வாசிகள் அல்லது விசித்திரமான வான்பொருட்களின் இருப்பு தொடர்பான ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை வரையறுக்கப்பட்ட தரவுகளின் காரணமாக இன்னும் என்று அவர்கள் தெரிவித்தனர். அது வாசிச்சதுதான். கண்காணிப்பில் உள்ள பகுதிகளில் தீவிரமான வான்வழி மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் நடைபெறுவதோடு அவை வான்வழி நிகழ்வுகளை காண்போரின் ஆர்வத்தையும் இருக்கின்றன. இது இப்போ ரீசெண்டாக இப்போ வெளியாகி இருக்கிற தகவல். நாங்கடா புதுசாக வானத்தில் விண்கலம் பறக்குது, அது இதுன்னு கதை கட்டுறீங்க, அதை வச்சு ஏதாவது புதுசாக ஆய்வுன்னு சொல்லி மறுபடியும் இராணுவ பங்களிப்பு அதிகரிக்க போகிறானுங்களோ தெரியலை. ஏதாவது ஒரு குட்டி கலாட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க யாராவது மாறி மாறி. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமைக்கு வரைக்கும் பொறுமையாகவே போகும்.
அல்லாஹ் கரீம், இறைவனே துணை. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். அமைதி நிலவட்டும், நன்மை பெருகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.